ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அவர்களே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரையோட இதில் தான் வச்சு நம்ம இன்றைக்கி துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தலைமுடி உதிராதுங்க உறவுகளே, கை கால் வலிக்காது. ரொம்ப ஒரு சத்துக்களை உள்ளே அடக்கி வச்சுட்டு ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம், விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த முருங்கை இலை தான். அதனால் இன்றைக்கி முருங்கை இலையில் எப்படி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க போயிட்டு முருங்கை இலையை ஒடிச்சிக்கலாங்க உறவுகளே. கொழுந்து இலைகளாக ஒடிச்சிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது காஞ்சு போனால் கூடங்க உறவுகளே, இதில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம பறித்து முடிச்சிட்டோம். முருங்கை அப்படியே கொழுந்து இலைகளாக ஒடிச்சிருக்கோங்க உறவுகளே. வாங்க போயிட்டு நம்ம துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போவோம். பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரைகளை உருவியாச்சுங்க. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. ஒரு கட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதத்தை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா முருங்கைக்கீரை, அப்புறம் 20 பல் பூண்டு, கொஞ்சமாக நெய், தேங்காய் துருவல் கொஞ்சம், புளி கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 3 வத்தல், 25 கிராம் உளுந்து, 25 கிராம் கடலப்பருப்பு. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் கடுகு நம்ம வேறு எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் காயட்டும். சமையல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம உளுந்தையும் கடலப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வத்தல் உள்ளே சேர்த்துக்கலாம். வத்தல் வறுக்கும்போது கறியிடும் சீக்கிரமே போட்டோம் அப்படின்னா. உளுந்து இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு வதங்கிருச்சுங்க. நம்ம முருங்கை இலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ மல்லி இலையிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லி இலையில் நம்ம சேர்த்து இது நம்ம தொட்டு துவையல் செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். புளி பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவு புளி இந்த இலைகளுக்கு அளவான இந்த அளவு புளி உள்ளே சேர்த்துக்கு வதக்கலாம். இப்போ கீரைகள் இந்த அளவு வதங்கின உடனே நம்ம தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இறக்க போகும்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்து நம்ம கிளறிட்டு அப்படியே இறக்கிக்கலாம். இப்போ இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சூடு ஆறினோடனே நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வச்சிட்டோம். சூப்பராக வாசனையாக ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சாப்பாடு மேலே வச்சு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே நெய் விட்டுக்கலாங்க. அப்படியே இந்த மாதிரி பெசரி சாப்பிடணுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். என்ன டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட்டுங்க.
வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கைக்கீரையில் இருக்கிற அனைத்து சத்துக்களும் நம்ம குழந்தைங்களுக்கெலாம் இதேமாதிரி செஞ்சு ஊட்டினீங்கன்னா அவங்களுடைய தசை வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் பெரியவங்களும் சாப்பிடும்போது தலைமுடி உதிராது, கை காலில் வலி இருக்காது, எலும்பு தேய்மானங்களும் இருக்காதுங்க உறவுகளே. அதே மாதிரி இதை செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. அதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு மூலிகை சமையலில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வேணி. டாடா, பை பாய்.